ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன என்டர் த வாரியர்ஸ் கேட் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல காட்டுக்குள்ள கட்டப்பட்ட நிலைமையில இருக்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை கொல்றதுக்காக ஒரு பையன் வரான். அவனை தடுக்கிறதுக்காக இன்னொரு பையன் வரான். அவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இப்போ புதுசா ஒரு பையன் வந்தான்ல, அவன் அந்த பொண்ணை கொலை பண்ண போறான். இப்போ அந்த 2ஆவதா கொலை பண்றதுக்கு வந்தவனை 3ஆவதா ஒருத்தவன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு கலர் குதிரை வருது. அதுல வரவரோட பேரு தான் பிளாக் நைட். அவரு வந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்க 3 பேரு கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்க 3 பேரையும் கொன்னுட்டு அந்த பொண்ணை காப்பாத்தலாமேன்ட்டு போனா இன்னும் நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாரு கூடயுமே இந்த பிளாக் நைட் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி இந்த பிளாக் நைட் எல்லாருமே அடிக்க அவங்களுடைய பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. அது பக்கத்திலேயே விஷுவலா தெரியுது. அங்க இருக்க எல்லாருமே கொன்னுட்டு திரும்ப அந்த பொண்ணை காப்பாத்தலாமேன்ட்டு போனா நல்லா மொரட்டுத்தனமா ஒருத்தவன் வரான். அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பைய பதிலுக்கு ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அடிச்ச அடியில பிளாக் நைட்டோடைய மொத்த பவரும் போயிடுச்சு. 100ல இருந்து 5 ஆயிடுச்சு. ஆனா இந்த மொரட்டு பயலுக்கு 200 ஏறிடுச்சு. இருந்தாலும் அந்த பிளாக் நைட் எப்படியோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த பயலையும் கொன்னுட்டு கடைசியா போய் அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. இப்ப அப்படியே அந்த ஸ்கிரீன் ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோடைய ஹீரோ இவ்வளவு நேரமா வீடியோ கேம் விளையாண்டு இருந்திருக்காரு போல. அதை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஹீரோடைய பேரு ஜாக். கேம்ல ஜெயிச்ச சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காரா. அப்ப இவரோட அம்மா வர சவுண்ட் கேக்குது. உடனே கேமோட ஸ்கிரீனை மாத்திட்டு ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஹீரோடைய அம்மா ரியல் எஸ்டேட்ல வேலை பாக்குறாங்க போல இருக்கு. சோ அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு தம்பி, இந்த மாசம் என்னால ஒரு வீடு கூட விற்க முடியல. கையில சுத்தமா காசு கிடையாது. அதனால உன்னோட காலேஜ் ஃபீஸ் எல்லாம் என்னால கட்ட முடியாது. சோ ஒழுங்கா படிச்சு இப்ப ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு காலேஜுக்கு போய் நீயா படிச்சுக்கோ, சும்மா கேம் விளையாண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு போக இது எல்லாத்தையும் ஹீரோ காதல வாங்கிட்டு வழக்கம் போலதான் நீங்க ஏதாவது சொல்லுங்க நான் என்ன கேட்க போறேன்னு சொல்லிட்டு திரும்ப கேம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சாயந்தரம் போயிட்டு சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காரா. அந்த சமயம் நம்ம ஹீரோவை வம்பிழுக்கிறதுக்காகவே ஒரு குரூப் வருது. ஹீரோவை சைக்கிள் ஓட்ட விடாம ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஒரு ஓரமா சைக்கிள் ஓட்டிக்கு ஓன்ட்டு வந்தா வேணும்னே வந்து இடிக்கிறாங்க. அந்த கேங்கோடைய லீடர் வேற தேவையில்லாம நம்ம ஹீரோ கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ என்ன பண்றாரு, கீழே இருக்க மண் எடுத்து அந்த பயலுடைய கண்ணில் போட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் துரத்திக்கிட்டே வராங்க. ஒரு பெரிய சேசிங்கா இருக்கும். ரொம்ப தூரம் நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்து ஒரு கடைக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாரு. அதை பார்த்ததும் அந்த பயலுங்க எல்லாம் திரும்ப போயிடுறானுங்க. ஆக்சுவலா இங்கதான் நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு பார்ட் டைமா. இந்த பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த ஒரு கடை. என்ன தம்பி, இன்னைக்கு என்ன பிரச்சனை எடுத்துட்டு வந்த? ஒழுங்கா படிக்க மாட்டியா நீ? சரி ஓகேவா, ஊர்ல இருந்து என்னோட கசின் ஒரு பார்சல் அனுப்பி விட்டுருக்கான், அதை வந்து பிரி அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள பிளாஸ்க் மாதிரி ஒண்ணு இருக்கு. இதை இந்த ஓனரோட ஃபேமிலி காலங்காலமா வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுல ஒரு பொண்ணுடைய சிலை இருக்கு. இந்த பொண்ணு தான் அவங்க நாட்டு மக்கள் எல்லாரையுமே காப்பாத்தினா. ரொம்பவே தைரியசாலியான பொண்ணு அப்படின்ற மாதிரி இந்த ஓனர் சொல்லிட்டு இந்த பிளாஸ்க நம்ம ஹீரோக்கே கிஃப்ட் கொடுக்கறாரு. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ வேணான்றாரு. பட் அதுக்கப்புறம் ஓனர் ரொம்ப கம்பல் பண்றாரா, அதனால சரின்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. எப்படிப்பட்ட பொருளை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஆனா நம்ம ஹீரோ அழுக்கு துணியெல்லாம் போடுற கூட மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பிளாஸ்க்குள்ள இருந்து லைட் எரியுது. திடீர்னு நம்ம ஹீரோட கழுத்துக்கிட்ட ஒரு கத்தி வருது. யாருன்னு தெரியல. அதை பார்த்து நம்ம ஹீரோ துடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறாரு. அவன் பாக்குறதுக்கு இந்த காலகட்டத்தை சேர்ந்தவன் மாதிரி இல்ல, ஏதோ ஒரு வாரியர் மாதிரி இருக்கான். அவன் நம்ம ஹீரோட கழுத்துல கத்திய வச்சு பிளாக் நைட் எங்க இருக்காரு ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஏய் யார் நீ, எப்படி முதல்ல நீ வீட்டுக்குள்ள வந்த? பிளாக் நைட்ன்றது கேம்ல இருக்க கேரக்டர் தான், அது நான் தான். ஆனா ரியல் லைஃப்ல என்னோட பேரு ஜாக் அப்படின்ற மாதிரி சொன்னா இந்த வாரியருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த காலகட்டத்தை சேர்ந்தவருக்கு எப்படி வீடியோ கேம்லாம் தெரியும்? சோ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்காரா. அப்ப நம்ம ஹீரோ விளாண்டு காமிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த வாரியருக்கு புரியுது, போயும் ஒன்ன ஒரு பிளாக் நைட்னு நினைச்சு வந்துட்டேனே, கடைசியில நீ இப்படி ஒரு கோழையா இருக்க. ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்ல, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் வர வரைக்கும் நீ தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தவங்களை கூப்பிடுறான். பார்த்தா அந்த பிளாஸ்க்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வராங்க. ஆக்சுவலா இவங்க அந்த வாரியர் நாட்டோடைய இளவரசி புள்ள இருக்கு. இவங்க 2 பேருமே அந்த பிளாஸ்க்குள்ள இருந்து தான் வந்திருக்காங்க. ஹீரோக்கா ஒன்னும் புரியல. அப்படியே புரியாம பாத்துட்டு இருக்கும் போது அந்த வாரியர் என்ன சொல்றான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் எங்க இளவரசியை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். இதுக்கப்புறம் என்னால போயிட்டு பிளாக் நைட்டை தேட முடியாது. சோ ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் வாட்டுக்கு போயிட்டு அந்த பிளாஸ்க்குள்ள குதிக்கிறான். நம்ம ஹீரோ போய் பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல, வெறும் பிளாஸ்க் தான் இருக்கு. எப்படி இந்த பையன் வெளியே வந்தான், திரும்ப எப்படி உள்ள போனானே தெரியல. கண்டிப்பா அது கனவா தான் இருக்கும். டே ஜாக்கு எஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரு கூட பேசிட்டு இருக்கும் போது அந்த ராணி எனக்கு பசிக்குதுன்றாங்க. எனக்கு புறா பொரியல், அவுச்ச ஆமை, நத்த நசுக்கி போட்ட சூப்பு, இதெல்லாத்தையும் சீக்கிரமா போய் ரெடி பண்ணி கொண்டு வா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஆஹா
ஆஹா இது கனவு இல்ல போல இருக்கே, அர்த்த ராத்திரியில ஆமைக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பாக்குறாரு. வெறும் பிரெட் மட்டும்தான் இருக்கு. அந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அப்படியே அதுல நத்த ஆமை அதெல்லாத்தையுமே வரைஞ்சு கொண்டு வராரு. வந்து பார்த்தா ராணி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பக்கத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோவும் தூங்கிடுறாரு. காலையில எஞ்சி பார்த்தா இளவரசியை காணோம். ஐயோ இவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்க வெளியே பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை ஹீரோட அம்மா இன்னும் பாக்கல போல இருக்கு. ஆனா கரெக்டா ஜன்னல் கிட்ட தான் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆட போகுதுன்னு சொல்லிட்டு போய் ஜன்னலை மறைச்ச மாதிரி உட்காந்துட்டு கதையா பேசிட்டு இருக்காரு. டேய் என்னடா ஆச்சு, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிற, சரி ஓகேவா வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா, இல்லம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு வேலை இருக்குன்னு நீங்கள டைம் ஆச்சு பாருங்க, சீக்கிரமா கிளம்புங்க, நானே வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா நம்ம ஹீரோட அம்மாவை வெளியே அனுப்பி விட்டுட்டு இந்த பக்கம் இளவரசி கிட்ட வந்து கத்துறாரு. ஏமா நீ வாட்டுக்கு வெளியே வந்த, யாரா பார்த்தா இன்னும் ஆவருது, ஒழுங்கா வீட்டுக்குள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கும் போது திரும்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஐயோ அம்மா தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. எவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா வந்து கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு உள்ள வரான். பார்த்தா கரெக்டா இளவரசியும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. மச்சான் யாரா அது, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு நீ என்கிட்ட மறைச்சிட்ட பாத்தியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் கலாய்ச்சிட்டு இருக்க. டேய் அப்பா நீ வேற நிலைமை புரியாம ஏன்னா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, போ நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை அடிச்சு துரத்தி விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் பின்னாடியே இளவரசி போயிடுறாங்க. ஆமா எவ்வளவு நேரம் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, எனக்கு போர் அடிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இவங்க பேசிட்டு இருக்க. ரோட்ல போயிட்டு இருக்க எல்லாரும் இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இளவரசியோட காஸ்டியூம் அப்படி. இங்க பாருங்க இளவரசி உங்களுக்கு என்ன வேணும், இந்த இடத்த சுத்தி பார்க்கணும் அவ்வளவுதானே, ஆனா இந்த காஸ்டியூம்ல வெளியே போக முடியாது, நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்தினீங்கன்னா நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இளவரசியும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ இளவரசியை கூட்டிட்டு மாலுக்கு போறாரு. அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து இளவரசிய பக்காவான ஒரு மாடர்ன் பொண்ணா மாத்திடுறாரு. அப்புறம் அங்க வழியில எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போறாங்க. என்னது இது ஏதோ ரவுண்டா இருக்கு, எனக்கும் அது வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போறாரா, போயிட்டு வந்து பார்த்தா இளவரசிய காணோம். குரூப்ல சில பேர் டிஜே போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம இளவரசி ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கள அங்க இருந்து கூட்டு வந்து ஐஸ்கிரீமை கொடுத்து திரும்ப வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோட அம்மா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. சரி ஏதா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இதம்மா என்னோட ஃப்ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கு புதுசா ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க, கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருந்து தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ சமாளிச்சு இளவரசியை வீட்டுக்குள்ள அம்மாவோட பர்மிஷனோட கூப்பிட்டு வந்துடுறாரு. நைட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போலம்னா அந்த பையன் இன்னும் கலாய்ச்சி தள்ளிக்கிட்டே இருக்கான். மச்சான் நைட் டைம் ஒரு பொண்ணு கூட தனியா இருக்க போற, கலக்குடா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கலாய்ச்சிட்டு இருக்க. ஆனா இவன் வேற ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கான நாள் முடியுது. அடுத்த நாள் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் வெளியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவை சீக்கிரமா வெளியே கிளப்பி விட்டுட்டு உள்ள வந்தா திரும்ப நம்ம ஹீரோட கழுத்துல யாரோ கத்தி வைக்கிறாங்க. அந்த வாரியர் தான் வந்திருக்காருன்னு பார்த்தா வேற சில பேர் வந்திருக்காங்க. நம்ம இளவரசியை தேடி வந்திருக்காங்க போல இருக்கு. எல்லாருமே அந்த பிளாஸ்குள்ள இருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ இவங்களை பார்த்த இளவரசி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சூப்பரா தான் சண்டை போடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கையில பேன் தான் கிடைக்குது. இன்னைக்கு இந்த பேனை வச்சு அவங்கள பக்கோடா போட்டுற வேண்டாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சிட்டு அந்த பிளாஸ்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ எட்டி பார்த்தா உள்ள ஒரு பெரிய ஏணிப்படியே போகுது. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஏணிப்படியில இறங்க ஆரம்பிக்கிறாரு. அதுவா போது அவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கு. அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த ஏணிப்படி உடஞ்சி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவரு ஏஞ்சி பார்த்தா இப்போ வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. பாஸ்டுக்கு வந்திருப்பாரு போல இருக்கு. அங்கதான் நம்ம ஹீரோயினை ஒப்படைச்சிட்டு போன வாரியர் இருக்காரு. ஏய் உன்னை இளவரசியை பாத்துக்க சொன்னா இங்க என்ன பண்ற நீ, இளவரசி எங்க அப்படின்னு கேட்டா, அட பாவி நான் இளவரசியை பாத்துக்கணுமா, நான் என்ன வாரியரா சண்டை போடுறதுக்கு, ஒரு சாதாரண ஸ்கூல் படிக்கிற பையன்யா, நான் எப்படி உங்க இளவரசியை காப்பாத்த முடியும், இருந்தாலும் உங்க இளவரசியை காப்பாத்துறதுக்காக தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், ஆனா எங்க போனாங்கன்னு தெரியல, கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவை திறந்தா அங்க ஒரு பெரிய படையே இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் அவங்க எல்லாருமே அம்பு விட ஆரம்பிச்சிடுறாங்க. யோ இன்னையா இடம் இது, இன்னையா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா உள்ள வந்து கதவை பூட்டிக்க, தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு அனுப்பிடுங்க, எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, வீட்டுக்கு போய் நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்த கூடக்குள்ள போய் பார்த்தா ஏணிப்படியை காணோம். யோ இங்க இருந்த ஏணிப்படி எங்கன்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட வேலை சண்டை போடுறது மட்டும்தான், டிரான்ஸ்போர்டேஷன் வேலை எல்லாமே மந்திரவாதி தான் பாத்துப்பாரு, அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னா பக்கத்திலேயே ஒரு வயசானவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் நம்ம ஹீரோ எழுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா அந்த மந்திரவாதி ஒரு ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு போல, எந்திரிக்கவே மாட்டாரு. இந்த பக்கம் வெளியே இருக்க ஆட்கள் எல்லாரும் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. வாரியர் தான் தன்னந்தனியா சண்டை போட்டுட்டு இருக்காரு. எப்படியோ உள்ள வந்த சில பேரை மட்டும் சமாளிச்சுட்டு இரும்பு கேட்டை வச்சு மூடிடுறாரு. இப்படி இந்த பக்கம் சண்டை போயிட்டு இருக்க அந்த பக்கம் தியானம் பண்ணிட்டு இருந்த மந்திரவாதி என்ன பண்றாரு, குழம்புல உப்பு தூவுற மாதிரி அவரோட மண்டையிலேயே ஏதோ மந்திர பொடிய போட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. அடே வாரியர் இங்க இருந்து மந்திரவாதி எங்கேயா போனாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு வாரியர் பதில்
சொல்லாம கதவை ஓபன் பண்ணு அப்படின்றாரு. ஹீரோவும் கதவை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே இருந்த வீரர்கள் எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறாங்க. அங்கதான் இந்த மந்திரவாதியும் இருக்காரு. அவரோட தாடி முடி எல்லாத்தையுமே கழட்டி வைக்கிறாரு. பார்த்தா எல்லாமே விக்கு புள்ள இருக்கு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ நான் திரும்ப போகணும், நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. நீ உன்னோட உலகத்துக்கு போறதுக்கு அந்த பாக்ஸ் வேணும். அந்த பாக்ஸ் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். 4 இடத்துல இருக்க 4 வெவ்வேறு மரங்களை வச்சுதான் அந்த பாக்ஸை உருவாக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி இளவரசியை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அங்க இருந்து இளவரசியை தேடி போற வழியில அந்த மந்திரவாதி வாரியரை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப வேணா இந்த வாரியர் தனியா இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வாரியர் கூட 6 பேர் இருந்திருப்பாங்க. இவங்க 7 பேரும் பிறந்ததுமே கை குழந்தையா அங்க இருக்க துறவிகள் கிட்ட கொடுக்கப்பட்டாங்க. அந்த துறவிகள் தான் இந்த 7 பேரையுமே வளர்த்தாங்க. இந்த 7 பேரோட குறிக்கோள் இந்த நாட்டு ராஜாவை பத்திரமா பாத்துக்கிறது. சோ அதுக்காக ராத்திரி பகலன்னு பார்க்காம சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கடுமையான பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ராஜாவை எதிர்க்கிற ஒரு ஆளை கூட உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தனை மட்டும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனோட பேரு தான் அருண். பார்பேரியன்ஸோடைய ராஜா. அவன் இந்த நாட்டை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டான். நல்ல வேலை நம்ம வாரியர் மட்டும் அன்னைக்குன்னு ஏதோ ஒரு வேலை லேட்டா பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஆனா வந்து பார்த்தா கூட இருந்த 6 வாரியர்ஸுமே அங்க இறந்து போயிருக்காங்க. அடுத்த நிமிஷமே இந்த வாரியர் ராஜாவை நோக்கி ஓடி இருக்காரு. பட் அந்த ராஜாவும் அங்க இறந்து போய் கிடக்குறாரு. பக்கத்துல இளவரசி அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அருண்ன்ற ராஜா அந்த நாட்டையே சூறையாட ஆரம்பிச்சான். இத்தனை வருஷங்களா எந்த ஒரு சண்டையுமே இல்லாம பாத்துக்கிட்ட இந்த ஊரை அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சான். வாரியர்னால தனியா சண்டை போட முடியாது, ஏன்னா அவன் கிட்ட அவ்வளவு பெரிய படம் இருக்கு. சோ அதனால வாரியருக்கு உதவி தேவைப்பட்டிருக்கு. அப்பதான் மந்திர கல்ல வச்சு எங்கேயாச்சும் உதவி கிடைக்குமான்னு பார்த்து இருந்திருப்பாரு. அப்படி பார்க்கும் போதுதான் அவர் பார்த்த காட்சி என்னன்னா, நம்ம ஹீரோ கேம் விளையாண்டுட்டு இருந்திருப்பாருல, அந்த காட்சிகளை பார்த்திருக்காரு. சோ அது ஒரு கேம்ன்றது தெரியாம உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு வீரன் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த பிளாக் நைட்டை தேடி இந்த வாரியர் வந்திருப்பாரு. சோ ஆக்சுவலா இந்த வாரியர் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. அப்படியே அவர் வரதுக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி யூஸ் பண்ணிருப்பாருல, அததான் இவங்க வாரியர் கேட்டுன்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மந்திரவாதி சொல்லி முடிக்க, அதுக்கு ஏன்டா என்ன தேடி வந்தீங்க, தப்பான ஆளை தேடி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னா, அப்படிலாம் கிடையாது, உனக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை இருக்கு. ஏன்னா இளவரசியை புடிச்சிட்டு போகும்போது எதையுமே யோசிக்காம நீ கீழே குதிச்சு வந்தல்ல, அது போதாதா, போக போக உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மந்திரவாதி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இப்ப வாரியரும் ஹீரோவும் அருணை தேடி போறாங்க. ஆக்சுவலா இந்த அருணோட பிளான் என்னன்னா, நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயினை கொன்னுட்டு இந்த நாட்டுக்கே ராஜாவாயிடுவான். அதுக்கப்புறமேட்டு இந்த நாட்டையே மொத்தமா அழிச்சிடுவான். சோ இதுதான் அந்த அருணுடைய பிளான். கடைசியா நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோயினை கல்யாணத்துக்கு அந்த பையன் தயார் பண்ண சொல்றான். அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தா நம்ம வாரியரும் ஹீரோவும் வெளியே தூங்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சதும் நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த வாரியர் ஷீல்டு புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா மழை பெய்ய போதான். அட பாவி, வெயில் விளக்கு புடிச்சிட்டு நிக்குது, இதெல்லாம் மழை வரப்போதா உனக்கு மழை அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த வாரியர் மழைன்றது வானத்துல இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம திரும்பி பார்த்தா மேல இருந்து அம்பு மழையா பொழியுது. விழுந்தடிச்சிட்டு ஹீரோவும் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஆக்சுவலா இது அந்த அருண் பண்ற வேலை தான். ஹீரோவும் வாரியரும் கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். சோ அப்பப்ப இந்த மாதிரி அம்பா விடுவான். அதுல ஏதாச்சும் ஒரு லக்கி ஷாட் அடிச்சு இவங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்னா அவனுக்கு பிளஸ் பாயிண்ட் தானே. அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் புள்ள. நல்லா பண்றீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு ஆர்ச் இருக்கு. இந்த ஆர்ச்சை தாண்டி போனாதான் அருணோட இடத்துக்கு போக முடியும். அப்போ ஹீரோ என்ன சொல்றாரு, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன்னா நான் வாட்டுக்கு என் வீட்டுக்கு போயிடுவேன், நீ போயிட்டு இளவரசியை காப்பாத்தலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டா அதுக்கு அந்த வாரியர் என்ன சொல்றாருன்னா, நீ வீட்டுக்கு போகணுன்றது எனக்கு முக்கியமான விஷயம் இல்ல, எனக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஆர்ச்சை தாண்டி போனா அந்த அருணுடைய ஆர்மி இருக்கும், அது கூட சண்டை போட்டுட்டு போனா அந்த இடத்துடைய கார்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள தாண்டி போனா டவர்ல இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்களையும் சண்டை போட்டுட்டு உள்ள போய் இளவரசியை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தா திரும்ப நிறைய வீரர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாரையுமே காலி பண்ணா அடுத்து பேக்கப்புக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்களையும் சாவடிச்சிட்டு போனா கடைசியா இந்த அருண் வந்து நிப்பான், நான் அவனையும் கொண்டுட்டு இளவரசியை காப்பாத்தணும், இந்த விஷயங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி மூச்சு விடாம பெருசா சொல்றான். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கையில ஒரு மேப்பை கொடுக்கறாரு. இதை ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த மந்திரவாதியை கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுக்கப்புறம் உன்னோட சாய்ஸ் தான், ஒண்ணு நீயே உன்னை காப்பாத்திக்கோ, இல்லனா என் கூட வந்து இளவரசியை காப்பாத்து, நீ தான் பிளாக் நைட் ஆச்சு, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோவும் அந்த மேப்பை பாக்குறாரு. ஒண்ணுமே புரியல. சரி இவன் கூட தான் போய் ஆகணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வாரியர் கூட நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. நடந்து ஒரு பெரிய மலைக்கு வராங்க. அந்த மலையை கிராஸ் பண்ணி போகணும். ரொம்ப சின்னதா தான் இடம் இருக்கு. அதை அப்படியே பார்த்து பொறுமையா நடந்து போயிட்டே இருக்காங்களா. அப்ப அந்த இடத்துல வழியில ஒரு அம்மா சூப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா கொஞ்சம் உங்க சட்டியை நவுத்தி வச்சிட்டீங்கன்னா நாங்க வாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் ஒரு ஓரமா போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எப்போ உருளைக்கிழங்கு செஞ்சு
செஞ்சு நம்ம எப்போ போறது, கொஞ்சோண்டு மட்டும் நவுத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டியை தூக்குறதுக்காக நம்ம வாரியர் போறாரா, அவ்வளவுதான் அந்த அம்மா கோவம் வந்துருது. சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்க சாதாரண அம்மா கிடையாது, அவங்க ஒரு சூனியக்காரி. ஆக்சுவலா சண்டையே அந்த சட்டிக்காக தான். இப்ப நடக்கிற சண்டையில அந்த சட்டியே கீழே விழுந்துருது. இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துல வாரியர் கீழே விழ போறாரு. இந்த சூனியக்காரி அவரை கீழே தள்ளி விட பாக்குது. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அங்க எரிஞ்சுகிட்டு இருக்க கட்டையை எடுத்து அந்த சூனியக்காரி மேல போடுறாரு. சூனியக்காரிங்களுக்கு தான் நெருப்பு பிடிக்காதுல, சோ நெருப்பு பட்டதும் அந்த சூனியக்காரி அங்கிருந்து அலறிக்கிட்டே கீழே விழுந்து இறந்துடுறா. அடுத்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி காட்டுக்கு வராங்க. அந்த காட்டுலயே அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எனக்கும் சண்டை போட கத்து கொடுக்குறீங்களான்னு கேக்குறாரு. வாரியரும் சரின்னு சொல்லிட்டு மேல ஏறி நிக்க வச்சுட்டு முன்னாடி ஒரு மரம் இருக்கிறதா நினைச்சுக்க சொல்றாரு. ஹீரோவும் அதே மாதிரியே இமேஜின் பண்ணிக்கிறாரு. இப்ப அந்த மரத்தை கட்டி பிடிக்க சொல்லிட்டு அதே பொசிஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோவும் ரொம்ப நேரமா அதே பொசிஷன்ல இருக்காரு. அதனால கை கால்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஏப்பா வாரியரு, உனக்கு சொல்லி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போ, அதுக்கே எப்படிலாம் என்ன பழி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கீழே இறங்க. எதுக்கு இப்ப நீ இறங்குன, மேல ஏறு, இதுதான் உன்னோட பிராக்டிஸே. ஃபர்ஸ்ட் இதை நீ ஒழுங்கா கத்துக்கிட்டாதான் உன்னால சண்டை போட முடியும். இந்த பொசிஷன்ல இருக்கும் போது ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகும். அதை வச்சுதான் நீ எல்லாரையுமே அட்டாக் பண்ண முடியும். எங்க நீ என்ன அட்டாக் பண்ண பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாரு. ஆனா அந்த வாரியர் அசால்ட்டா அப்படியே பந்து மாதிரி உருட்டி நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறாரு. என்ன பண்ணாலுமே ஹீரோவால அந்த வாரியரை தொடக்கூட முடியல. இதுக்காக தான் உன்னை கத்துக்க சொன்னேன், இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே அன்னைக்கான நாள் முடியுது. அடுத்த நாள் திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போற வழியில தண்ணி இருக்கு. வாரியருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கிராஸ் பண்ணி போறதுக்கு எந்த ஒரு படகும் இல்ல. இந்த தண்ணியை அப்படியே கடந்து போயிட்டாங்கன்னா ஈஸியா அந்த பக்கம் போயிடலாம். ஆனா அந்த தண்ணியை சுத்திட்டு போனா ரொம்ப நேரம் ஆகும். சரி பரவாயில்லவா, நம்ம சுத்திட்டே போலாம், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த வாரியர் சொல்றாரா. அப்போ ஹீரோ புரியாம கேக்குறாரு, ஏன் என்னாச்சு, நம்ம அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டே போலாமே, இந்த தண்ணியில பிரானா, டிராகன், பாம்பு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லன்றாரு. அப்புறம் என்ன நீச்சல் அடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொன்னா முடியாதுன்றாரு. ஏன்னு கேட்டா நம்ம வாரியருக்கு நீச்சல் அடிக்க தெரியாதான். அப்படி சொல்லு என் செல்ல குட்டி, நேத்து என்ன பேச்சு பேசின, பட்டம் சதுரம் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப என்னன்னா தண்ணிய பார்த்து இப்படி பயப்படுற, சரி ஓகேவா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டைய சப்போர்ட்காக கொடுத்து அப்படியே நம்ம வாரியரை புடிச்சு தள்ளிட்டு போறாரு. எப்படியோ கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துடுறாங்க. போனது வாரியர் கிட்ட நம்ம ஹீரோ என்ன பிளான்னு கேக்குறாரு. அதெல்லாம் பிளான் என்கிட்ட பக்காவா இருக்கு, அமைதியா என் பின்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வாரியர் என்ன பண்றாரு, அந்த அருணோட ஆளுங்க கிட்ட போயிட்டு ஏதாச்சும் சண்டை போடுவாருன்னு பார்த்தா அங்க போய் நடுவுல நின்னுட்டு எல்லாரையும் பார்த்து ஹாய்ன்றாரு. அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேரையும் அந்த வீரர்கள் இழுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா இந்த வாரியரோட பிளானே இதுதான். அவரு எல்லா வீரர்களையும் தாண்டி போகணும்னு சொல்லியிருப்பாரு, ஆனா எப்படி தாண்டி போகணும்னு சொல்லியிருக்க மாட்டார்ல. இப்படிதான் பின்ன இத்தனை பேர் கூட எப்படிடா நான் சிங்கிளா சண்டை போட முடியும், இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, சூப்பர் பா உன்னோட பிளான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்ப இவங்க ரெண்டு பேரையுமே அந்த அருண் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப அந்த அருண் என்ன சொல்றானா, நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, சோ கல்யாண மேடையில நான் இங்க நிப்பேன், நீங்க தூக்கு மேடையில அங்க நிப்பீங்க அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே ஏதோ ஆட தொங்க விடுற மாதிரி தலைகளை தொங்க விட்டுருக்கான். இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வாய்ப்பு நம்மள தேடி தானா வரும் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வாரியர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த அருணுடைய அல்லக்கை சாப்பாடோட வரான். பாத்தியா நான் சொன்னேன்ல இவனை வச்சுதான் நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாரியர் என்ன பண்றாரு, ஏப்பா இப்படி தலையில தொங்க போட்டு சாப்பிடுனா எப்படி சாப்பிடுறது, கொஞ்சம் அவுத்து விட்டா நாங்க ஃப்ரீயா சாப்பிடுவோம்ல அப்படின்ற மாதிரி அந்த அல்லக்கை கிட்ட நம்ம வாரியர் சொல்ல, அவுத்தெல்லாம் விட முடியாது, தரேன் வேணா அப்படியே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டை மட்டும் எடுத்து கிட்ட கொண்டு வரான். அது போதாதான் நம்ம வாரியருக்கு, அப்படியே தொங்கிக்கிட்டே அவன் கூட சண்டை போட்டு மட்டையாக்கிட்டு கட்டெல்லாம் ஊத்துறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு போறாங்க. அங்க போய் ஹீரோயினையும் பாத்துறாங்க. அவங்களுக்கா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துதான் அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ஆனந்த கண்ணீரோட நின்னுகிட்டு இருக்க. வெளியே பார்த்தா நிறைய பேர் வர சவுண்டு கேக்குது. ஒரு 20 பேருக்கு மேல வருவாங்க போல இருக்கு. ஆனா வாரியர் 20 பேருன்னு குத்துமதிப்பா சொல்லாதீங்க, கரெக்டா எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ ஒரு ஆளா எண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே எண்ணி கடைசியில 31 பேர் வராங்கன்ற மாதிரி சொல்ல வாரியர் என்ன பண்றாரு, இவங்க இருக்கிற இடம் ஃபுல்லா மரத்தால செய்யப்பட்டது தானே, சோ தரையில அப்படியே ரவுண்டா குத்தி வைக்கிறாரு கத்திய வச்சு. இப்ப அந்த 31 பேரும் இந்த பக்கம் வந்து நிக்க வெயிட் தாங்க முடியாம, ஆல்ரெடி நம்ம வாரியர் வேற குத்தி வச்சிருக்காருல, சோ வெயிட் தாங்க முடியாம அப்படியே உடச்சுக்கிட்டு எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. அடுத்து 3 பேரும் தனித்தனியா ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. எப்படியோ இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த குதிரைகள் எல்லாம் கேட்டு கிட்ட வந்ததுமே அப்படியே நின்றுது. பின்னாடி பார்த்தா அந்த அருண் வந்துடுறான். என்னன்னு பார்த்தா இந்த 3 குதிரையை வளர்த்தது அருண் தான். சோ சின்ன வயசுல இருந்து அவன் தான் அதுக்கு சாப்பாடு போட்டு குளிப்பாட்டி எல்லா வேலையுமே பார்த்திருக்கான். சோ அந்த குதிரைகள் அருணுக்கு தான் லாயலா இருக்கும். அதனாலதான் கேட்டை தாண்டி வெளியே போகாம அப்படி நின்றுச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே புடிச்சிட்டு போய் ஒரு செல்லுல அடைச்சிடுறாங்க. ஹீரோயினை தனியா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சைடு காமிக்கிறாங்க. அங்க ஜன்னல்ல ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காருது. அதை பார்த்தது இந்த வாரியர் போயிட்டு அந்த பட்டாம்பூச்சி காதுல ஏதோ சொல்லிட்டு வந்து உட்கார்றாரு. தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாவம் இந்த வாரியர் மென்டல் ஆயிட்டான் போல
இருக்கு, பட்டாம்பூச்சி கிட்ட எல்லாம் போய் பேசுறானே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெளியே ஏதோ புகை மாதிரி வருது. பாதுகாப்புக்காக வெளியே நின்றுட்டு இருக்க ஒரு காவலாளியா அந்த புகை அட்டாக் பண்ணிட்டு நேரா உள்ள வருது. ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்களே, டக்குன்னு அவங்களோட உடம்புக்குள்ள அந்த புகை போயிடுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அருண் நம்ம ஹீரோயின் கூட நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஹீரோவும் வாரியரும் தூக்கு மேடையில நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் அருண் ஹீரோயினோட முகத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு துணியை விளக்குறான் பாருங்க. பார்த்தா அவங்களோட மூஞ்சி இப்படி கொடூரமா மாறி இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே பயந்துடுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து வரைக்கும் தேவதையா இருந்தவ இப்ப தேவாங்கு மாதிரி இருக்காளேன்ற மாதிரி அவரு பாத்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு மந்திரவாதி வராரு. ஆக்சுவலா இது எல்லாமே மந்திரவாதியோட வேலை தான். நேத்து வாரியர் அந்த பட்டாம்பூச்சி கிட்ட பேசியிருப்பார்ல, அந்த பட்டாம்பூச்சி அனுப்பி விட்டதே இந்த மந்திரவாதி தான். சோ அது போய் இன்ஃபர்மேஷனை மந்திரவாதி கிட்ட சொன்னதும் அவரு மேஜிக்கை போட்டிருப்பாரு. சோ அந்த மேஜிக்ல தான் நம்ம ஹீரோயின் இப்படி மாறி இருக்காங்க. சீக்கிரம் போய் ஹீரோயினை காப்பாத்துன்னு சொல்லி ஹீரோட கால்ல அந்த மந்திர பொடியை போட நம்ம ஹீரோ இங்க ஜம்ப் அடிச்சா அந்த பக்கம் ஆப்போசிட்ல போய் நிக்கிறாரு. அருணை புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை இழுத்துட்டு ஓடுறாரு. கீழே விழுந்த அருண் மயங்கி போயிடுறாரு. அந்த கேப்ல எப்படியாச்சும் நம்ம ஹீரோ வெளியே தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா அங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, எல்லாருமே இவங்களை சுத்தி வளைச்சிடுறாங்க. நடுவுல இவங்க 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் போராடலாம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் சும்மா இல்ல, இப்ப நல்லாவே சண்டை போட கத்துக்கிட்டாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரா. அதை பாக்குற மந்திரவாதி அவர்கிட்ட இருக்கிற மேஜிக் பவுடரை இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் இஷ்டத்துக்கு எல்லாரும் மேலேயும் தூக்கி போட்டுட்டு இருக்காரு. அதுவும் நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த அருணுடைய அல்லக்கை வரான் பாருங்க, அவன் மேல இந்த மேஜிக் பவுடரை போட்டதும் சாதாரண மனுஷனா இருந்தவன் ஒரு ஜெயிண்டா மாறிடுறான். அவ்வளவுதான். ஆஹா, மேஜிக் பவுடர் தப்பா வேலை செஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே ஓடுறாங்க. கரெக்டா அதே சமயம் அந்த அருணும் ஏஞ்சிடுறான். அவனும் இப்ப நம்ம ஹீரோவை பிடிக்க பார்க்க ஹீரோ வேகமா ஹீரோயினை இழுத்துட்டு ஓடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு அங்க இருக்க கேட்டபுல்ல யூஸ் பண்றாங்க. அது மூலியமா இவங்க அசால்ட்டா அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அடுத்து நம்ம மந்திரவாதி கிட்ட தான் பவர் இருக்குல்ல, சோ அதை போட்டு வாரியரும் அவரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கண் முழிக்கிறாரு. பக்கத்துல ஹீரோயினை காணோம். எங்கன்னு தேடி காட்டுக்குள்ள அலையிறாரு. அப்போ காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள போய் காப்பாத்தலான்னு போனா தடுக்கிறதுக்கு இந்த அருணோட ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆக்சுவலா அதை பாக்குறதுக்கு எக்ஸாக்டா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல கேம் விளாண்டாருல அதே மாதிரியே இருக்கு. இப்ப இவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தலான்ட்டு போகும்போது அந்த இடத்துக்கு அருண் வந்துடுறான். ஹீரோ கத்தி எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. தைரியமா தான் சண்டை போடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ சின்ன பையனாச்சு, அருணுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியல. அடி வாங்காம தப்பிக்க மட்டும்தான் முடியுது. அப்பதான் சுத்தி ஒரே மூங்கில் மரங்களா இருக்கு. நம்ம ஹீரோ அந்த மரங்களையே இவருக்கு பிளஸ் பாயிண்டா யூஸ் பண்ணிக்கிறாரு. மூங்கில் மரம் தான் நல்லா வளையும்ல, சோ அதுல அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவி கரெக்டா அந்த அருண் எதிர்பாராத நேரத்துல அவனுக்கு பின்னாடி வந்து 2 கத்தியை வச்சு கழுத்துல இறக்குறாரு. அவ்வளவுதான், அருணோட சோலி முடிஞ்சு. எப்படியோ நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திட்டாரா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த நாட்டுக்கே ராணி ஆயிடுறாங்க. வந்த வேலை முடிஞ்சு நம்ம ஹீரோ திரும்பி அவரோட உலகத்துக்கு போறதுக்காக அந்த மந்திரவாதி கிட்ட போறாரு. அந்த மந்திரவாதியும் பிளாஸ்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ கிட்ட வாரியர் வந்து ராணி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி வாரியர் சொல்றாரா. ஆனா ஹீரோ வர மாட்டேன்றாரு. ஆக்சுவலா அங்க ஒரு ரூல்ஸ் இருக்கும் போல, ராணியோட பேச்சை யாருமே மீறக்கூடாது. மீறினா அவங்கள கொன்னுருவாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த ரூல்ஸை போட்டு ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க, சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை போய் தனியா மீட் பண்றாங்க. முன்னாடில இருந்தே நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு, அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கும் போல. ஆனா இப்பதான் ஹீரோயின் நாட்டோட ராணி ஆயிட்டாங்கல்ல, சோ இங்க இருக்க மக்களை விட்டுட்டு நம்ம ஹீரோயினால வர முடியாது. அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உமாவை கொடுத்து அனுப்புறாங்க. ஹீரோக்கு தலைக்கால் புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட கிஸ் வாங்கியிருக்காரு. அப்படியே அந்த ஆனந்தத்துல வெளியே வர அங்க இருக்க வீரர்கள் எல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இன்னொரு ரூல்ஸ் இருக்கு புள்ள, ராணியை யாருமே தொடக்கூடாது. அப்படி யாராச்சும் தொட்டாங்கன்னா அவங்கள கொன்றுவாங்க. அது தெரியாம நம்ம ஹீரோ வேற போய் உமா கொடுத்துட்டு வந்திருக்காரா. அவரோட வாய் ஃபுல்லா லிப்ஸ்டிக்கா இருக்கு. ராணியை தொடவே கூடாது, நீ என்னடா இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் எல்லாரும் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அடா பாவைகளா, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே ஓடுறாரு. நேரம் அந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டா இன்னுமே ரெடி ஆகல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும்ன்றாரு. கரெக்டா அதே சமயம் அந்த இடத்துக்கு வாரியர் வந்துடுறாரு. என்னதான் வாரியர் ஹீரோவோட தோஸ்துனாலும் அவரு இப்ப ராணிக்கு தான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ அவரு எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால எனக்கு வேற வழி தெரியல ஜாக், உன்னை கொலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு கிட்ட வராரு. அவ்வளவுதான், கண்டிப்பா கொன்றுவான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கண்ணை மூடிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, ஓகே, அப்பப்ப ரூல்ஸை பிரேக் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை இறக்கிடுறாரு. ஆனா நம்ம வாரியர் மாதிரியே மத்தவங்க இருக்க மாட்டாங்கல்ல, சோ அவங்க எல்லாரும் வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள சீக்கிரமா போயிடுன்ற மாதிரி வாரியர் சொல்ல இந்த பக்கம் கரெக்டா மந்திரவாதி அந்த பிளாஸ்கை ரெடி பண்ணிட்டாரு. வீரர்கள் எல்லாருமே கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வர கரெக்டா அதே சமயம் நம்ம ஹீரோவும் அந்த பிளாஸ்க்குள்ள குதிச்சு அவரோட உலகத்துக்கு போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா வீடே 2 ஆகி போயிருக்கு. இங்கதான் பயங்கரமான சண்டை நடந்திருக்கும்ல, சோ ஃபுல் வீடும் டேமேஜ் ஆகி போயிருக்கு. கரெக்டா அதே
சமயம் ஹீரோட அம்மாவும் வராங்க. டேய் என்னடா நம்ம வீட்டை மட்டும் சூறாவளி தாக்குச்சா என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவுதான், அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறாரு. அங்க போனா வழக்கம் போல அந்த அராத்து பசங்க நம்ம ஹீரோவா வம்பு இழுக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி எப்படி பயந்தாங்கோலியா இருந்தாரோ அந்த மாதிரி இப்ப இல்லன்றது அந்த பயலுங்களுக்கு தெரியாது. 2-3 வாட்டி நம்ம ஹீரோ சொல்லி பாக்குறாரு, பேசாம நவுருங்க, என்கிட்ட வராதீங்க அப்படின்னு மிரட்டி பாக்குறாரு. பட் அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பிடிச்சி கலாய்க்கிறாங்களா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வித்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவனுங்களால நம்ம ஹீரோவை தொட கூட முடியல. அந்த லீடர் அடி வாங்குறத பார்த்துட்டு பொண்ணுங்களாம் சிரிக்கிறாங்க. அவமானம் தாங்காம அந்த அராத்து பசங்க எல்லாருமே ஓடிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரே சோகமாவே திரியிறாரு. ஏன்னா ஹீரோயினை லவ் பண்றாருல, சோ இப்படி பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா அந்த உடஞ்சு போன பிளாஸ்க ரெடி பண்ண பாக்குறாரு. பட் அதை ஒட்ட வைக்க முடியல. அப்படியே சோகத்துல இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. டக்குன்னு போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பயங்கரமா டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேற ஒன்னும் இல்ல, இவரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார்ல அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கேமா ரெடி பண்றாரு. அப்படியே அந்த ஃபுல் கேமையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு கேம் கம்பெனில கொடுக்கறாரு. திரும்ப வீட்டுக்கு வந்தா அவங்களோட அம்மா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வீடு ஃபுல்லா பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இவங்க கிட்ட காசு இல்ல. சோ கடன் வாங்கி தான் வீட்டை இப்ப சரி பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த கடன் பத்தாம இப்ப இந்த வீடே அவங்க விற்க போறாங்களாம். சோ அதனால அவங்க ரொம்ப சோகமா அழுதுகிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ நீங்க வீடெல்லாம் விற்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு செக் எடுத்து கொடுக்கறாரு. அதுல பார்த்தா $25,000 எழுதி இருக்கு. இது எப்படி இவருக்கு வந்திருக்கும்னா, இவர் அந்த கேமை டிசைன் பண்ணார்ல, சோ அதை கொண்டு போயிட்டு அந்த கேம் கம்பெனில வித்துட்டாரு போல இருக்கு. அதுல வந்த காசு தான் இது. சோ நம்ம ஹீரோட அம்மா ரொம்பவே சந்தோஷமா அந்த காசை வாங்கிக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் ஹீரோ, அந்த பக்கம் ஹீரோயின் 2 பேருமே பயங்கரமா மிஸ் பண்ணிக்கிறாங்க. பார்க்க முடியலன்னு சோகமா இருக்காங்க. அப்படியே சோகத்தோட நம்ம ஹீரோ போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறாரா, அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல், எனக்கும் ஒரு ஐஸ்கிரீம் சொல்ல அப்படின்ற மாதிரி யாரோ சொல்றாங்க. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின். என்னன்னா இப்ப அவங்க தான் ராணி ஆயிட்டாங்கல்ல, சோ ராணி ஆனதுனால நிறைய புது ரூல்ஸை போட்டிருக்காங்க. அதுல முதல் ரூல் என்னன்னா எல்லாருக்குமே வெக்கேஷன் இருக்கு. ஏன் அந்த நாட்டு ராணிக்கே வெக்கேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருப்பாங்க போல. சோ அந்த வெக்கேஷன்ல தான் நம்ம ஹீரோவை பார்க்க ஓடி வந்திருக்காங்க. அவ்வளவுதான், அப்படியே இவங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்த ஆரம்பிக்க அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே, எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. பாய்.